ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், HVF சென்னை ஆவடியில தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்த வேக்கன்சி வந்து 214 வேக்கன்சியோட வந்திருக்கு. எக்ஸாம் கிடையாது. உங்களோட மார்க் அடிப்படையில தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. நீங்க ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 12th மே வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுவதும் 38 மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஒரு சின்ன மோட்டிவா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ HVFல தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரின்னு சொல்லுவோம். அங்கேருந்து வந்திருக்கு. ஸோ இது எங்கே இருக்குன்னா சென்னை ஆவடியில் வந்து இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து செயல்படுது. இதில் வந்து பாருங்கள் நீங்கள் ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2020, 2021, 22 இந்த பேட்ச் தான் இதுக்கு எலிஜிபிள். இதில் நீங்கள் பாஸ்ட் ஆயிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் அப்படிங்கிற கேட்டகரிக்கும் டிப்ளமோ அப்ரண்டிஸ் கேட்டகரிக்கும் இந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 விதமான கேட்டகரியில் உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், ஆட்டோமொபைல் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 104 வேகன்சி வந்து பார்த்தோன்னா இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ அந்த வேகன்சி எல்லாமே மெக்கானிக்கலுக்கு உங்களுக்கு எலக்ட்ரிக்கல்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்டைஃபன் வந்து பாருங்கள் 9000 உங்களுக்கான ஸ்டைஃபன் இருக்கும். 1 இயர் இதுக்கான டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், ஆட்டோமொபைலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து ஒரு 110 வேகன்சி இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்த்து வந்து 214 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டைஃபன் வந்து பாருங்கள் 8000 உங்களுக்கான ஸ்டைஃபன் இருக்கும். 1 இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டு இல்லைனா டிப்ளமோ வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து டிப்ளமோனா வந்து பாருங்கள் மெக்கானிக்கலில் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல்னா டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணால் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி வந்து நீங்கள் இன்ஜினியரிங் ஃபீல்டில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கான குவாலிஃபிகேஷனு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 1 இயர் இதுக்கான ட்ரைனிங் பீரியட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்ரண்டிஸ் டைப்பில் தான் உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து இதிலேயே நீங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் வந்து நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பாருங்கள் 1 இயர் இல்லைனா அதுக்கு மேலே வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ 1 வருஷம் அதுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஃப்ரெஷர்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா 1 இயருக்கு உள்ளார இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ செலக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்கன்னா உங்களோட மார்க்கை வச்சு தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவாங்க. பேஸ்டான வந்து பாருங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ்னே கொடுத்துருக்காங்க. உங்களோட மார்க்கை வச்சு தான் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷர் இமெயில் ஐடிக்கு வந்து நாங்கள் இன்டிமேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்குலாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அது எங்கே இருக்குன்னா வந்து பாருங்கள் HVF ஆவடி சென்னைனே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும். நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரேஷர் இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தோன்னா இன்டிமேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ஒரிஜினல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த சென்னை ஆவடியில் வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். MHRD nats.gov.in கொடுத்துருக்காங்க. பற்றில இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் கிளிக் என்ரோல்னு இருக்கும். அதை நீங்கள் என்ரோல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா 1 or 2 டேஸில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்பர் ஜென்ரேட் ஆயிரும். அந்த நம்பரை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2ல வந்து பார்த்தோன்னா நீங்கள் லாகின் பண்ணி எஸ்டாப்ளிஷ் ரெக்வஸ்ட் மெனுன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைண்ட் எஸ்டாப்ளிஷ்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஸ்யூம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சூஸ் எஸ்டாப்ளிஷ் நேம் கேட்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்டரிங்கிறத வந்து நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சர்ச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஸ்டெப்ஸு. இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1ல நீங்கள் வந்து யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா ஸ்டெப் 2ல வந்து நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து நேட்ஸ் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 1 மே வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன பார்த்தீங்களா ஸ்டெப் 2ல வந்து நீங்கள் HVFல வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 12th மே வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ்க்கான லிஸ்ட் வந்து எப்போ வெளியிடுவாங்கன்னா 19th மே அன்னைக்கு உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எப்போ இருக்குன்னு டேட்டே கொடுத்துட்டாங்க பாருங்கள். 29, 30, 31 அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்ஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இங்கே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.